அவருடன் இணைந்து நடித்த சக நடிகரான கமலேஷ் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் கமலேஷ். அதாவது உங்களுக்கு அண்ணனாக அந்த கதாபாத்திரத்தை ஏந்தி அவர் நடிச்சிருந்தாரு. ஆதி குணசேகரனாகவே ரசிகர்கள் மனதுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்குமான அந்த 2 பேருக்கும் இடையிலான அந்த அன்பு நட்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்தது? இந்த இழப்பு அப்படின்றது உங்களால ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மேம் கண்டிப்பா ஈடு செய்ய முடியாது மேம். ஒரு இன்னைக்கு ரசிகர்கள் மத்தியில அப்படி ஒரு பேரும் புகழும் அண்ணன் எடுத்திருக்காரு. நாங்க எல்லாருமே குணசேகரன் ஞானசேகரன் அப்படி கூப்பிட்டதே கிடையாது. அண்ணன் தம்பின்னு அப்படிதான் கூப்பிட்டு நாங்க செட்ல அப்படியே பழகிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். நான் தான் கடைசியா இப்போ அவர் கூட அங்க டப்பிங்ல கூட இருந்தேன் மேம். அவர் டப்பிங்கை முடிச்சுட்டு பாதி டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும் போது ரொம்ப சஃபகேஷனா இருக்குன்னு கிளம்புனாரு. சரி வெளியில போய் நின்று காத்து வாங்கிட்டு வருவாருன்னு பார்த்தா அவர் அப்படியே அங்கிருந்து வண்டி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு போகுது. நான் டப்பிங் முடிச்சு வெளில நாங்க தேடி பார்க்குறோம், ஒரு ஆள் காணோம். இங்க பார்த்தா அவங்க பொண்ணு ஃபோன் அடிச்சா அவங்க டாக்டர் ஃபோன் எடுத்தாங்க. இந்த மாதிரி சூர்யா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி, நீங்க வாங்க சீக்கிரம் அப்படின்னாங்க. நான் நேராக அங்கேருந்து வந்தேன். அதாவது கண்ணிமைக்கிற நேரத்துல எல்லாமே நடந்துச்சு மேம். ஒண்ணுமே என்ன சொல்றது தெரியல. ரொம்ப இது பெரிய இழப்பு மேம், பெரிய இழப்பு. அதாவது ஒரு குணசேகரன் அப்படின்ற கேரக்டர், மாரிமுத்துன்றவர் ஒரு நல்ல என்ன சொல்றது, நல்ல நடிகர். அவ்வளவுதான், பேசுறதுக்கே முடியல மேம். கமலேஷ், உங்க எல்லார் கூடயும் அவர் ரொம்ப அன்பா பழகினதா செட்ல இருந்த எல்லா நடிகர்களுமே குறிப்பிட்டிருந்தாங்க. அது பற்றியும் நீங்க சொல்லலாம். இல்ல, நல்லா பழகுவார் மேம், நல்லா பழகுவாரு. நல்ல, அதாவது அந்த கதாபாத்திரத்தோட அவர் ஒன்றி இருப்பாரு. எல்லாருக்குமே அதை தான் அவர் சொல்லுவாரு. எல்லாருமே அந்த கதாபாத்திரம், எதிர்நீச்சலோட சக்சஸ் அந்த கதாபாத்திரம் அவங்கவுங்க எல்லாரும் அந்த ஒன்றி இருந்தது தான். அந்த அண்ணன்னா அந்த அண்ணன்ற கேரக்டரு அந்த செட்டை தாண்டி நாங்க மத்தியானம் உட்காந்து சாப்பிட்றப்போ பேசுறப்போ, இப்பதான் ரீசெண்டா அவர் பர்த்டேக்கு பெரிய ட்ரீட் கொடுத்தாரு. எல்லாருக்கும் வாழையில போட்டு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு மொத்தமா சாப்பாடு போட்டு பெரிய லெவல்ல பண்ணாரு. ஸோ எல்லாருமே அந்த பாசம் தான் மேம், வேற அதுக்கு மேல வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை மேம். ரொம்ப அஃபெக்ஷனேட்டான மனுஷன் தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.